ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நவம்பர் மந்த்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது, என்ன மிராக்கிள்ஸ் நடக்க போகுது, என்ன சுச்சுவேஷன் இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, பட் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோ. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Ten of Swords, King of Pentacles, Hierophant, Queen of Pentacles, Knight of Cups, Queen of Cups. Knight of Wands, Queen of Swords, Page of Cups, Ace of Pentacles, Ten of Pentacles, Tower. Bottom of the deck, King of Swords. Seven of Wands, Ten of Swords, King of Wands, Two of Cups, Four, Five of Wands, Ace of Swords, Nine of Wands, Queen of Cups, Wheel of Fortune, Page of Pentacles, Page of Wands. Ten of Pentacles. Okay. Thank you. ஓகே, இன்றைக்கி வேணும் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். நவம்பர் மந்த் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மிராக்கிள்ஸு, மேஜிக்கல் இதாக நடக்குமான்னு பார்க்கலாம். வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த டைம் நமக்கு மைண்டில் ஒரு விஷயம் தோணும். இந்த ஒரு பர்சன் இல்லைங்கி என்னால் வாழவே முடியாது, ஜீவிக்கவே முடியாது, என்னால் நினைக்காம இருக்கவே முடியாது, நமக்கு ஒரு விஷயம் தோணும். ஓகே, எல்லாருக்குமே அது தோணி இருக்கலாம். பட் நம்ம அப்படி ஒரு விஷயம் நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த விஷயம் இல்லைங்கி நீங்கள் வாழ முடியாதுன்னு நினச்சிங்களோ, மேபி நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம். இவங்க இல்லைங்க லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது, இவங்க இல்லைங்க என்னால் வாழவே முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அவங்க இல்லாட்டாலும் நம்மளால் அவங்க இல்லாட்டாலும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும், அவங்க இல்லாட்டாலும் நம்மளால் லைஃப்பில் ஜீவிக்க முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபீல் ஆகுது, ஏஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டுண்டு, இவரை சேஃபாக நீங்கள் பார்த்துட்டுண்டு, இவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, இவரோட ஃபீலிங்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் மதிப்பு கொடுத்துட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆத்மார்த்தமான ஒரு லவ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்நேகம் நம்ம சொல்லுவோம்.
இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸை இவர் சம்டைம்ஸ் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இவரோட உணர்வுகளுக்கு, இவரோட ஃபீலிங்ஸ்க்கு, எமோஷனுக்கு மதிப்பை கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு. ஓகே, பட் நீங்கள் இங்கே எமோஷ்னலி கனெக்ட் ஆகிக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்டர் டிட்டாச்சில் நின்றுட்டு. காரணம் என்ன எனக்கு கேட்டிங்க அப்படின்னா, அப்போ இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லையான்னு கேட்டால் இல்லை, ஸ்நேகம் உண்டு. ஓகே, உங்களுக்கு எத்தனை தூரம் ஸ்நேகம் உண்டோ அதே ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. மேபி 2 பேரும் சேம் எனர்ஜி உள்ள கேரக்டராக இருக்கலாம், 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கலாம், சொல்லி வைக்காமலே அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்குதா இருக்கலாம், சொல்லி வைக்காமலே சேம் ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம். ஓகே, உங்களுக்கு அது சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், நமக்கு கரெக்டான ஒரு பர்சன். ஓகே, ஏன்னா அது உங்களோட திங்கிங் ப்ராசஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் சேமாக இருக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். நீங்கள் மேபி எமோஷ்னலி இருக்கலாம். ஓகே, நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அதனால் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் நீங்கள் அனுபவிச்சுட்டு உண்டு. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒருத்தவங்க கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதனால நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே, நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற ஒரு டைமில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பவும் ஓவர் திங்கிங் இருக்கும். அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஃபியர் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வலியோட கூடி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கேர் பண்ணிக்கிறோம், லவ் பண்ணிக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், சேஃபாக பார்த்துக்கிறோம், ரிலேஷன்ஷிப்புக்காக போராடுறோம். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களே. ஸோ அதில் பயங்கர ஒரு சரி ஓகே நம்ம எஃபோர்ட்டு கொடுப்போம், நம்ம 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 எஃபோர்ட்டு கொடுப்போம், நீங்கள் எஃபோர்ட்டு கொடுக்க இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகவும் முடியாமல், அதே சேம் டைம் வளவும் முடியாமல், உங்கள் பெயினை யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக நீங்கள் மென்டல் கான்ஃப்ளிக்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. உங்களோட எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாத அளவுக்கு ஃபீல் ஆகிட்டு நிறைய பேர் செல்ஃப் கேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உலகம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ட்ரீம்னு இதில் கழிந்து போராடி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட்டும் அனுபவிச்சு மூவானும் பண்ண முடியாமல் கொண்டும் போக முடியாமல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உங்கள் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு உண்டு. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற ஒரு பட்சத்தில் இது இல்லைங்க என்னால் வாழவே முடியாது நம்ம வாயாலே சொல்லுவோம். ஓகே, அதே இது பிரபஞ்சம் என்ன பண்ண அப்படின்னா, இது இல்லாட்டாலும் நீ வாழ்ந்து காட்டுறதுக்கு நம்மளை பழக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இதில் பழக்கிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் நீங்கள் மூவானே என்னால் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, இவரை நினைக்காம என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உண்டு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மட்டும்தான் எஃபர்ட் கொடுத்துட்ருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும்னு கொஞ்சம் கோவம் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் முகம் தெரிச்சிட்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃப் லவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இன்றைக்கி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறோட வைப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பீஸ் ஆஃப் த மைண்ட் எனக்கு போதும். ஓகே, எனக்கு நான் ஹாப்பியாக இருந்தால் போதும், என் மைண்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக நீங்கள் மென்டல் கான்ஃப்ளிக்ட் அனுபவிச்சுட்டு ஓவர் திங்கிங். ஓகே, இந்த போஸ்டரோட மெமரிஸ் டிஸ்டர்ப் ஆகுறதும் சரி, ஆக்ஷன்ஸ் உங்களை கஷ்டப்படுறதும் சரி, ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் அனுபவிச்சுட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ கரண்ட்லி நீங்கள் எனக்கு ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு லைஃப் லாங் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைச்சா போதும், நிம்மதி கிடைச்சா போதும்னு உங்களுக்கு அது தாட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சம் பீப்புள்ஸ் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், இன்னர் ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், ஹீலிங் எதாவது பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ கரண்ட்லி உங்களோட தோட் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, கரண்ட்லி உங்களுக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இந்த நானும் அவனும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பட் அவங்க இல்லாமல் உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகலாம், எதையோ பறி கொடுத்து ஒரு ஃபீல் ஆகலாம், ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம்.
பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் ஒற்றைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து மறுபடியும் அடி வாங்குறதுக்கோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அது 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 அதனால கடைசி வரைக்கும் நான் ஒற்றைக்கு நிற்கிறதுக்கு ரெடியானு. பட் எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்டு போதும், செல்ஃப் லோ போதும், வந்தால் வரட்டும் இல்லைங்க போகட்டும். எனக்கான ஒரு வேல்யூ, எனக்கான ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ், ப்ராப்பர் வேல்யூ கொடுக்குறதா இருந்தாச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே. என்ன மதிக்காத எனக்கு யாரும் தேவையில்லை, பயங்கரமாக நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டோம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடை கொண்டு விட்டுட்டு. ஓகே, ஸோ இது ஒரு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு டைம் நீங்கள் இது போஸ் நிலைக்கு வாழ முடியாது நீங்கள் சொல்லிட்டு உண்டு. கரண்ட்லி யாரும் இல்லாட்டாலும் என்னால் என் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியும் நீங்கள் படிச்சுட்டு உண்டு. ஓகே, ஒரு மேபி ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். உங்கள் சைடில் படிப்படியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அடிப்பட்டு மேபி பயங்கரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா நமக்கு ஆக்சுவலி நமக்கு லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு லெசன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் நீங்கள் മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്, இந்த ஒரு போஸ்டோட ஆட்டிடியூடை മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്, பிஹேவியரை മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. நீங்கள் ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதுக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கும் ஒரு டைம் நீங்கள் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் கூட எமோஷனலி நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மைண்ட் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே, உங்களுக்கு எனி டைம் பதட்டமும் டென்ஷனும் ஓவர் திங்கிங்கும் நடுக்கமும் என்ன சொல்கிறது மென்டல் கான்ஃப்ளிக்ட்டும் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி லைஃப்பில் நம்ம எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு பொதுக்குடிக்குள்ளே கொண்டு லைஃப்பை கொண்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்துட்டு உங்கள் லைஃப்பில். ஓகே, கரண்ட்லி நீங்கள் டிட்டாச் பண்ண நிற்கிறீங்க. ஒரு டைம் நீங்கள் எமோஷனலி அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு, பட் நவு டிட்டாச்டு. உங்கள் மைண்டை நீங்கள் கெரியரில் டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு, வேறு ஸ்டடியில் டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி நீங்கள் இந்த பர்சனுக்கு டிட்டாச் பண்ண நிற்கிறீங்க, செல்ஃப் லவ்வில் நிற்கிறீங்க, உங்கள் பவரில் நிற்கிறீங்க, உங்கள் வேல்யூ ஒர்த்து நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தான் கரண்ட் சுச்சுவேஷன், உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் சுத்தமாக நம்மளை மதிக்காத ஒருத்தவங்ககிட்ட நம்ம இதுக்கு நிற்கணும். கடைசி வரைக்கும் ஒத்துக்கு இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளை மதிக்காத ஒருத்தவங்ககிட்ட நம்ம எதுக்கு நிற்கணும். ஸோ அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு போதும், ப்ராப்பரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, இல்லைங்க வேண்டாம். கரண்ட்லி நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு உண்டு, யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் ஓவர் அட்டாச் ஆகிட்டு உண்டு. ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நான் அவைலபிள் கிடையாது, இனிமேல் என் லைஃப்பில் நீ நினைக்கிற மாதிரி போய் நிற்க முடியாது, என்னை ஏமாற்ற முடியாது. எத்தனை வாட்டி நான் ஏமாறுவேன். ஏன்னா நீங்கள் லைஃப் லாஸ் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட லேர்ன் பண்ணிட்டு உங்களோட கேரக்டர் மனசிலாக்கிட்டு உண்டு. ஒரு டைம் நீங்கள் எமோஷனலி அட்டாச்சில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியான ஒரு ஐடியாஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் இப்போ டிட்டாச் பண்ண நிற்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரகிள்ஸ் ஓவர்டேக் பண்ணுறதுக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நான் நினைக்கிறது இங்கே நடந்தே ஆகணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு சுத்தமாக ஒரு பர்சன் மைண்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் இந்த வைப்ரேஷனுக்கு என்றைக்கு நீங்கள் வரீங்க அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா சில பர்சன்ஸுக்கு இந்த உலகத்தில் அவங்களோட ஹாப்பினஸை விடையும் அவங்களோட சந்தோஷத்தை விடையும் சொசைட்டியில் நல்லா நேமான எதிர்பார்ப்பாங்க. எப்பவுமே 4 பேர் இவங்களை தடைக்க மரத்துக்கு வச்சு கொண்டாடணும், மதிக்கணும். நேம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஹாப்பினஸோ சந்தோஷமோ இல்லை, நேம். அவங்க நேம் டேமேஜ் ஆகிடக்கூடாது. மேபி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒரு பர்சனாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைங்க சர்ச்சில் ஃபாதராக இருக்கலாம், இல்லைங்க ஆஸ்ட்ராலஜிஸாக இருக்கலாம். ஏன்னா இவரோட அண்டரில் கொஞ்சம் பேர் உண்டு. இவர்கிட்ட எப்பவும் சஜஷனுக்காக ஆட்கள் வந்து போய் நிற்கலாம். ஆளுக்கு பவர் உண்டு, நல்ல நேம் உண்டு சொசைட்டியில். ஓகே, ஸோ பட் இவருக்கு ஆக்சுவலி நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால 4 பேர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இவர் எதுவும் லைஃப்பில் பண்ண மாட்டார். ஸோ அதனாலேயே இந்த ஒரு பர்சன் நேம் இம்பார்ட்டன்ட்னாலேயே மேக்ஸிமம் இவர் யாருக்கும் அட்டாச் ஆக மாட்டார். ஓகே, ராங்கான விஷயத்தை சூஸ் பண்ணவும் மாட்டாங்க, டக்குன்னு ஒரு இதில் போய் விழவும் மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் இல்லை, இவருக்கு நேம் தான் இம்பார்ட்டன்ட். இவர் நேமுக்காக இதையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டாக்கிட்டா அவ்வளோ ஸ்நேகம் உண்டு. ஓகே, உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் உண்டு. பட்
ஆளுக்கு நேம் இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். இங்கே நமக்கு ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இந்த போஸ்டோட ஃபேமிலி மேபி கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். எப்பவும் சொந்தக்காரங்க வந்து நின்று ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேமிலி நம்ம பார்த்தா தெரியும். வீடு ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷனாக சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ இந்த போஸ்டோட ஃபேமிலியில் வீட்டில் மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது மேபி மேரிட் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லை காஸ்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும். ஸோ அதனால் கரண்ட் ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபேமிலிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா கிரியேட் பண்ணி போயிட்டு உண்டு. இந்த ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆகி இந்த ஒரு பர்சன் போயிட்டு இல்லை. ஆக்சுவலி இதில் ட்ராமா கிரியேட் பண்ணி ஒரு சடனாக ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்ன? ஃபேமிலிக்காக கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி போதும்னு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட ரூடாக நிற்கிறாங்க. ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு மேபி இந்த ஒரு பர்சன் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இதோட ஆக்சுவலாக உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் சொல்லாமலே சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சுருக்கலாம். எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படுற மாதிரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வருத்தப்படுற மாதிரி என் லைஃப்பில் நான் எதையும் வந்து ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நேம் இம்பார்ட்டன்ட், இவரோட ஆக்சுவலி பிஹேவியரில் உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம். இன்றைக்கி பல டைம் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். ஓகே. என்னதான் ட்ராமா கிரியேட் பண்ணி போயிட்டு உண்டு. ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும், பக்கா ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ட்ராமா கிரியேட் பண்ணி போயிட்டு உண்டு. கரண்ட்லி மேபி ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு பர்சனாக இருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு எமோஷனல் கம்ப்ளீஷன் கிடைக்குது அவங்ககிட்ட கிடையவே. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம். இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இவரே யாரு கூட இது வரைக்கும் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டுல. பட் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் உங்களை வந்து நேமுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்ததுக்கான ஆக்ஷன் எடுக்காமல் இருந்ததுக்கு ரீசனும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஓகே. எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நீ வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கோ, நீ வேணால் எஃபர்ட் கொடுத்துக்கோ, எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். இவர் கண்ணும் காணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஃபேமிலி. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்கிறது விதியாகும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை ஒரு அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டே இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் நினைக்கலாம் மேபி என்கிட்ட பேசினாங்க, பழகினாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க மேம், டேட்டிங் பண்ணாங்க, ஃப்ளோட்டிங் பண்ணாங்க, வந்து போய் இருந்தாங்க மேம் கேட்டிங்க அப்படின்னா ஓகே இருக்கலாம். பட் இவர் ஒருபோதும் உங்களை மனதார இவர் அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். இவர் ஆக்சுவலி நீங்களும் இவங்களும் மீட் பண்ணுங்கிறது விதியாகும். ஓகே. நம்ம ஒரு விஷயம் நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணிக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நம்ம தலையில் எழுதப்பட்ட பர்சன்ஸ் தான். ஏன்னா இந்த உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. பட் எல்லோரும் நம்ம லைஃப்பில் என்ட்ராகிறது கிடையாது. ஒரு 100 பேர் என்ட்ராக வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்லேயும் ஒரு 2 பேர் தான் ஹார்ட்டில் இடம் பிடிக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எமோஷனலி கனெக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறது உங்கள் தனி எழுத்தாக இருக்கலாம், விதியாக இருக்கலாம். பட் இவர் ஒருபோதும் உங்களை அஸ்பெக்ட் பண்ண இவர் மேபி உங்களை கடைசி வரைக்கும் யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலான்னு நினச்சிருக்கலாம். இல்லைங்க லைட்டாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டு, போகிற டைம் போகட்டுன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மனதார உங்களை ஸ்டே பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், நீங்கள் லைஃப் லாங் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு இல்லை. ஓகே. ஆல் ஆஃப் கம்யூனிகேஷன், வாரதும் போகிறதும், தேவைப்பட்ட டைம் வாரது, தேவைப்பட்ட டைம் போகிறது, இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் தூண்டி தவிர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுத்து உங்களை ஸ்டே பண்ணி வைக்கணும் ஒரு தாட் இவருக்கு இல்லவே இல்லை. ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்க நினச்சிட்ருக்கோம் நம்ம லைஃப் நம்மளோட கண்ணில் போயிட்டுருக்குது. கிடையாது. ஓகே. நம்ம நினைக்கிறது இங்கே எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. எல்லாம் டிவைன் நினைக்கிறது நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம யாரு கூட ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் எத்தனை பேரை பார்த்துக்க எல்லோரும் ஒரே ஒரு மேரேஜ் பண்ணி தான் லைஃப்பில் எட்டுனாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஸ்பாயில் ஆகி ப்ராப்பராக டிவோர்ஸ் அப்ளை பண்ணி செகண்ட் மேரேஜ் போகலாம். அதுலேயும் ப்ராப்பராக எல்லாம் போய் தேர்ட் மேரேஜில் நல்லா இருக்கலாம். ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, பயணங்கள் வேறு. யார் கூட கம்பேர் பண்ணாதுங்க. ஊரில் 4 பேருக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்குன்னா ஓகே, அவங்களோட தலையில் நல்ல எழுத்து இருக்குமா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம லைஃப்பில் இங்கே நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது.
எது நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்தான் ஆகணும். அப்போ இவருக்கு லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி விதியும் ஆகும். பட் இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு இல்லை. ஆக்சுவலி கேட்டால் நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலி நெகட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு நெகட்டிவாக தான் கொண்டு போயிட்டு மேபி வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மேபி பயங்கர ஈகோஸ்டிக்கான போஸ்டாக இருக்கலாம். நான் பிடிச்ச மொழிக்கு 3 கால், நான் நினைக்கிறதா நடக்கணும். என் லைஃப் என்னோட கண்ட்ரோலில் போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். எதையும் அஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இங்கே யாரும் திருத்த முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேர் இந்த வேர்ல்டை திருத்துறோம்? யாரையுமே நம்மளால் திருத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி விடுங்க. ஒரு யூனிவர்ஸால் மட்டும்தான் ஒரு பர்சனை திருத்த முடியுமே தவிர நம்மளால் திருத்த முடியாது. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை பிடிச்சிட்டு. ஓகே, சடனாக ஒரு டவர் மூமெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கலாம். 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம சொந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திருந்திட்டு இருக்காங்க, இல்லைங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க, இல்லைங்க யூனிவர்ஸ் லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இவர் திருந்துவார், சேஞ்ச் ஆவார். இவரோட கேரக்டர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே வரும். ஓகே, மேபி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் வந்து கூட இவருக்கு ஒரு உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்செப்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனில் வரலாம். இவருக்கு ஆக்சுவலி ஈகோ டெத் ஆகணும். இவருடைய நான் தான் பெரியவன், நான் நினைக்கிறது தான் நடக்கணும், எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது. இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் இவர் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டார். இங்கே நம்ம கீழே எதுவுமே இல்லை, தெய்வம் நினைக்கதான் நடக்குது. எப்போவுமே நம்ம எல்லாரும் மனசிலாக்க வேண்டிய விஷயம், நம்மளை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளை ஒவ்வொரு நிமிஷம் வழி நடத்துறது, ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் தான் நீங்கள் நம்ம வரும்போது இன்னத்தை கொண்டு வந்து போகும்போது இன்னத்தை கொண்டு போகிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு வாழ வந்து டெம்பரரி, எப்போ வேணாலும் நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம எதுவுமே கிடையாது. ஓகே, மனசிலாக்கிக்கோங்க. ஸோ அப்போ இவர் எல்லாமே நான் தான் நினைக்கிறவருக்கு என்னோடய லைஃப் நான் நினைக்கிற மாதிரி தான். இவர் ஆக்சுவலி வட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் இவர் ஹீலாகி ஈகோவெல்லாம் டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஸோ நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால இது உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்கி கொடுக்க வந்து ஒரு செப்பரேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. கரண்டி நீங்கள் உங்களோட பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஜேசிங் பண்ணாதுங்க. ஸோ இவருக்கு உங்களோட வேல்யூ எடுத்து மனசில் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். இது உங்களுக்கான ஒரு டைம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி உங்களுக்கு மேலே ஸ்நேகம் உண்டாக்கிட்டா அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டு அதே ஸ்நேகம் அவருக்கு உண்டு. ஆனால் எனக்கு என்னோட காதலை காட்டிலும் என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை காட்டிலும் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் நிற்கிறாங்க. நான் ஃபேமிலிக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். ஃபேமிலிக்காக கடைசி வரைக்கும் நான் ஒத்தக்கட்டையாக இருப்பேன். ஃபேமிலிக்காக வந்து நான் கடைசி வரைக்கும் வாழாமல் இருப்பேன். ஒரு பயங்கர ரூடாக நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட. ஓகே, பட் டோன்ட் வரி, சேஞ்ச் ஆகும். பயங்கர அடிக்ஷன் உண்டு இவருக்கு உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில். பட் வந்தால் கிளாரிட்டி கொடுக்கணும்ல. ஓகே, இவருக்கு மேபி நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செக்ஷுவலாக நீங்கள் இருந்திருக்கலாம், இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், பழகிருக்கலாம். ஓகே, இவருக்கு கரண்ட்லி உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் உண்டு. பட் வந்தால் கிளாரிட்டி கேட்பா. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். பட் ஸ்நேகம் உண்டு. குறைச்சி டைம் கொடுங்க. இவர் ஹீலாகக்கூடிய ஒரு டைமில் ஷோரை கனெக்ட் ஆகும். பட் நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்துங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும். விதி உங்களுக்கு ஃபேவரபுளாக தொடங்கிட்டு உண்டு. இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கலாம். கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர பணக்காரங்களாக இருக்கலாம், நல்ல ஃபேமிலி இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் என்ன இருந்தால் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு உங்ககிட்ட தான் கிடைக்குது. ஓகே, இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை. ஸோ அதனால் இவர் உங்களை கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டியும் கொடுப்பாங்க. பட் இங்கே நமக்கு டவர் மூமெண்டாக நடந்துகிட்ருக்கு. யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ யூனிவர்ஸ் இந்த ஒரு செப்பரேஷன் உங்களோட வேல்யூ எடுத்து மனசாக்கி கொடுக்குறாங்க. அது மனசிலாக்கிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷனில் வர ட்ரை பண்ணுங்கள். கமிட்மெண்ட் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஈச் பார்க்கலாம். 17 இம்பார்ட்டன்ட், 16 important, 52 important, 25 important, 57 important, 27 important, 59 important, 29 important, 60 important. Okay,
தென் இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 55 இம்பார்ட்டன்ட். H. இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கோ ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ ஃபினிஷிங்லையோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. தென் இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 important, 10 important, 16 important, 16. Nice. Then important வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளீஸஸ் அது மூமெண்ட் எது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.